100க்கும் 300க்கும் இடையில் 7ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டின் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 100ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 100 7ஆல வகுங்க. 7ஆல் வகுத்தா 1 7 மீதி 30, 4 28 மீதி 2. ஸோ இந்த 14 மட்டும் எடுத்துக்காங்க. அடுத்தது இங்க 300, இதே மாரி 300 7ஆல் வகுத்தமா 4 28 மீதி 2 20. அடுத்தது 2 14 மீதி 6. ஸோ இதுக்கு மேலே 7ஆல் வகுக்கூடாது. அப்போ இந்த 42 எடுத்துக்காங்க. ஸோ இங்கே 42 மைனஸ் இந்த 14, அதாவது 2க்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ 42ல் 14 போச்சுன்னா மீதி 28. அப்போ 100க்கும் 300க்கும் இடையில் 7ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் பார்த்தோம்னா 28. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 200க்கும் 400க்கும் இடையில் 7ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளதுன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.